சரி சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார். ஐ கேன் சே குட் பை டு சம் ஒன். என்ன சொல்லலாம்? யாராக வேணாலும் இருக்கலாம், இல்லை வந்து கிளாஸ்மேட்ஸாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? எப்படி வந்து குட் பை வந்து எப்படி சொல்லுவீங்க? Sajjan. சாய்ச்சி. எஸ், சாய்ச்சி. ஓகே. இப்போ கேட்டது வந்து காயத்ரி சொன்னது வந்து நிஷு நாகோரன் மா. நாகோரன். ஆனால் வந்து மா வந்து அவசியம். நிஷு நாகோரன். இப்போ இந்த நாளில் வந்து 2 நா இருக்குது. ஒரு நா வந்துட்டு நம்ம வந்து தேர்ட் டோன் நா அப்படின்னா விச்ன்னு வரும். விச் கண்ட்ரி பர்சன். நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது தேர்ட் டோன் நா தான். இன்னொரு நா இருக்குது விச் இஸ் அ ஃபோர்த்து டோன் நா. அது வந்து ஜென்ரலாக இது அதுன்னு சொல்கிற அது. அப்போ தட் ஒன் அப்படின்னும் போது நா அதை யூஸ் பண்ணுவோம். I can introduce my friend to someone அப்படின்னும் போது என்ன சொல்லலாம் ஜான்? Tasha. O Pangyo. தாஷு ஓ பாங்கியோ. தாஜியாவ். ஏதாவது ஒரு ஃப்ரெண்டோடைய பேர். ஓகே. ஸோ தாஷு O Pangyo. தாஷு முதல்ல ரிலேஷன்ஷிப் சொல்லிடுறோம். அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொல்லிடுறோம். தாஷு ஓ பாங்கியோ. தாஜியாவ் ஏதாவது அவங்களுடைய நேம். ஓகே. தாஜியாவ் அவங்களோட பேர் சொல்லிடுறீங்க. Tajio. Yogesh. யோகேஷ். ஓகே. அதே மாதிரி ஐ கேன் ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ். ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்? இப்போ காயத்ரி என்ன சொல்வீங்க? தெரியல. சரி, யோகேஷ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா? ஐடென்டிஃபைனா என்ன பண்ணலாம்? ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ் என்னது என்ன சொல்றாங்க? Church. அப்படிதான். Jose. அவ்வளவுதான். சர்ச் நாஷ் இல்லைன்னா சர்க இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி சொல்லலாம். நாக சர்ச்னா திஸ் இஸ் தட் இஸ். அதே மாதிரி ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இதுதான் சர்ச் ஜவுஸ் நாஷ் மியந்தியாவ் அந்த மாதிரி. இல்லைன்னா சர்ச் ஷூ நாஷ் இப்போ சர்ச் ஷூனா திஸ் இஸ் புக்கு. இதுதான் ஆப்ஜெக்ட்னா இதுதான், வேற ஒன்றும் இல்லை. நாஷ் சேர்னா தட் இஸ் காரு அந்த மாதிரி. சேர்னா கார். அதே மாதிரி சேர்க பிங்குவோ. அதே மாதிரி பிங்குவோனா சேர்க பிங்குவோ ஹன் ஹவுச்சு. அப்போ திஸ் ஆப்பிள் இஸ் வெரி டேஸ்டி. மேம் நம்ம முன்னாடி பார்த்ததே இல்லை மேம். போட்டது GA. ஆமா ஆமா போட்டது இல்லை. ஓகே. ஆமா ஆமா. என்ன மீனிங்? சேர்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லணும். இப்போ சேர்க ரென் கூட சொல்லலாம். இந்த பர்சன் என்னோட ஃப்ரெண்டு. அதாவது ஸ்பெசிஃபை இன் ஆர்டர் டு ஸ்பெசிஃபை அ பர்டிகுலர் திங், பர்டிகுலர் பர்சன், பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இந்த க இண்டிகேட்ஸ் a particular thing or a person. அதான் சகரன்ன்றதுல அந்த க மட்டுமே எதை இண்டிகேட் பண்ணதுன்னா இந்த பர்டிகுலரா அப்படின்னு நம்ம சொல்றது, ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு விஷயத்த சொல்றது. சகரன் க இண்டிகேட்ஸ் a particular thing or person. அதான் அது க. So fun with Chinese, body language that the Chinese often use for greetings. Okay. Veisiyauna smile பண்றது. தியந்தோனா வந்து to nod. சௌஷோ அப்படின்னா வந்து ஹாய் அந்த மாதிரி. டு வேவ் ஆர் டு பில், அதை கை அசைக்கிறது. நான் இங்கே இருக்கேன், ஹாய் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கை அசைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் சௌஷோ. அதே மாதிரி ஓஷோனா டு ஷேக் ஹேண்ட்ஸு. பவுச்சுவான் அப்படின்னா வந்துட்டு to cup two hands together in front of one chest as a sign of respect. அதாவது ரெண்டு கையை வந்து மடக்கி இது பண்ணி, ஜாக்கி சான் படத்துலலாம் அவர் ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார் உட்காந்து. அதாவது அவர் வந்து எப்பயுமே யாராவது என்ன சொல்கிறது,
இந்த ரஷ் ஹவர்லலாம் வந்து அவருடைய பிரசிடென்ட்டோடைய பொண்ணை கடத்திடுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்ல. அப்போ பிரசிடென்ட் முன்னாடி போய் நிற்கும் போது அவர் வந்து அப்படி தான் நிற்பார். அந்த 2 கையை வந்து இது பண்ணி கிளப் பண்ணிட்டு நிற்கிறது, 2 கையும் மடக்கி ஒன்றா வச்சு பக்கத்தில் வச்சு டு ஷோ த ரெஸ்பெக்ட், இட்ஸ் அ சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி. ஜூகோங்கில் வந்து டு போ. இந்த ஜூகோங் வந்து இன்னும் குடிஞ்சாங்கன்னா அது ஜாப்பனீஸ் கல்ச்சர், இது வரைக்கும் குடிவாங்க அவங்க. அப்படி குடிஞ்சாங்கன்னா ஜாப்பனீஸ் கல்ச்சர், அவ்வளோ பவ்யமாக அப்படி போகிற மாதிரி. இது வந்து இவங்க ஓரளவுக்கு தான் குடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து இது ஜாப்பனீஸ் கல்ச்சரில் இது இப்படி இந்த அளவுக்கு குனிவாங்க, ரொம்ப அது பண்பு அடக்கம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கல்ச்சர். ஜூகோங்னா டு போ, இதுவும் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே என்னதுன்னா யூஸ் ஃபார் த கிரீட்டிங்ஸ். இது எல்லாமே ஓகே. இந்த புக்கு நான் அப்படியே வந்து சேவ் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறேன். இந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்க இனிமேலிருந்து. ஸோ இப்போ நம்ம 3rd லெசனுக்கு வந்துட்டோம். சரி, நிமஞ்சியா யோஜி கோரன், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காமனாக வந்து அங்கே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஸோ திஸ் இஸ் இப்போ இதே வந்து 3rd லெசனில் வந்துட்டு ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்காக காமிக்கிறேன். மகேஷோட புக்கை எடுத்துக்கலாம். இது வந்து ஜெர்மனோடைய புக்கு, ஜெர்மன் லாங்குவேஜ். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறவங்களுக்கு அதில் வந்து 3rd லெசனில் வந்து பார்த்திங்கன்னா 3rd லெசனில் தான் இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து பர்சனலாக எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த நாட்டோட இதை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சிட்டியை பற்றி வந்து பெருசாக வந்து பேசுகிறாங்க இதில். அதே மாதிரி அவங்களோட இதுவே இண்டிகேஷனே வந்து எந்த பர்சனல் கொஸ்டினும் கேட்கக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஃப்ரெஞ்ச்லேயும் வந்து எந்த விதமான பர்சனல் கொஸ்டினையும் கேட்கக்கூடாது, அது வந்து அவாய்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக அப்படின்றத இந்தியனுடைய சிலபஸில் அது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஏஷியன் வந்து எப்போயுமே நம்ம வந்து மற்றவங்கள ஜென்ரலாக நம்ம நல்லா விசாரிப்போம். அதே மாதிரி சைனீஸ் கல்ச்சர்லேயும் நல்லா விசாரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதோட நோக்கத்தோடு வந்து தான் இந்த லெசனுடைய ஃபார்மேட்டிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஓகே வென் வி ஆஸ்க் சம்ஒன்ஸ் உங்களோட ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது ஒரு சைனாவுடைய லாஜிக்கல் கல்ச்சரில் அது ஓகே டு ஆஸ்க். ஆனால் யூரோப்பியன் நேஷன்ஸ் கிட்ட வாயை திறக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தில். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, நீமன்ஜியா அப்படின்னாலே யுவர் பீப்புள் ஹேஸ் ஹவு மெனி பர்சன்ஸ். நீமன்ஜியாயோ ஜி கோரன், ஜி அப்படின்னாலே ஹவு மெனி. இப்போ ஜி இஸ் அ கொஸ்டின் வேர்டு. ஜி வந்து தனியாக ஒரு இடத்துல போட்டு எழுதிக்கோங்க. ஜி அப்படின்னாலே ஹவு மெனி பர்சன்ஸு, இல்லைன்னா அதே மாதிரி எஃப்யூ அப்படின்னு ஒரு மீனிங்கும் வரும். ஓகே, ஹவு மெனி, அதாவது இந்த இடத்துல இந்த கோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மெஷர் வேர்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இதுக்கு உண்டு. மெஷர் வேர்டு அப்படின்னாலே உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அதாவது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபீட் வந்து பண்ணுறதுக்கு அப்படின்றது. ஸோ ஒரு பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி கிட்ட வந்து இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஓகே, உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி கொண்டு வரத்துக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தான். இது வந்து மவுத் ரேடிக்கல்னே இதுக்கு பேர். இது வந்து மவுத், வாய். ஓகே, மவுத் ரேடிக்கல். அப்போ இந்த மவுத் ரேடிக்கல் தான் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதாவது யுவர் பீப்புள், யுவர் ஃபேமிலி ஹேஸ் ஹவு மெனி பர்சன்ஸ். யுவர் ஃபேமிலி ஹேஸ் ஹவு மெனி பர்சன்ஸ். அப்போ இவங்களுக்கு இன்னொரு லாஜிக்கும் கிடையாது. அதாவது ரென்னு அப்படின்றத வி கேன் ஏபிள் டு மேட்ச் இட் ஃபார் ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்குலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஷு ரென் ஓத பாங்கியோ, இந்த பர்சன் வந்து என்னோட ஃப்ரெண்டு அந்த மாதிரியும் சொல்லலாம். அதே வந்து சர்ஷியர் ரென் அப்படின்னாலும், இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் சொன்னேன், சர்ஷு ரென் அப்படின்னா திஸ் பர்சன். சர்ஷியன் கூட அவசியம் இல்லை, சர்ன்னு போட்டாலே போதும். இப்போ அதே வந்து நான் இந்த இடத்துல சர்ஷியர் ரென் அப்படின்னு சொன்னேன்னா திஸ் பர்சன்ஸ்ன்னு வந்துடும். அப்போ நான் ரென்னை வந்து நான் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கிலீஷில் நம்ம வந்து திஸை வந்து தீஸ்ன்னு மாற்றுறோம், பர்சனை வந்து சிங்குலர்லேருந்து இதுக்கு மாற்றுறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரென்னும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு
சிங்குலர் ப்ளூரல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து அவங்கக்கிட்ட கிடையாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா தோ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அதை தூக்கி முன்னாடி போட்டுக்குவாங்க. தோரென் அப்படின்னா எல்லாருமே அப்படின்ட்டு ப்ளூரலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா இருக்கிறவங்க மொத்தமும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர ஸ்பெசிஃபிக்காக நம்ம இங்கிலீஷ் மாதிரி வந்து நைஃபு நைவ்ஸு அப்புறம் வேறு என்ன இருக்குது கார்ஸ் ஆட்டோஸ் அந்த மாதிரிலாம் இவங்க இதில் வராது. ஸோ how many people there are there. அப்போ இங்கே வந்து நம்ம இந்த ஹவுன்றதை தான் நம்ம இங்கே ஜி வந்து கொண்டே வரும். அப்போது ஜிக்கு வந்து நம்ம கொண்டு வர வேர்டு ஹவு மீனிங் இங்கிலீஷ் அக்கார்டிங் டு த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜி இஸ் ஹவு. அப்போ ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி அப்படின்றது நம்ம இங்கே வந்து முதல்ல என்ன கொடுக்குறோம், இதுதான் யுவர் ஃபேமிலின்றது தான் சைனீஸில் வந்து இதுதான் நம்ம டாபிக் வேர்டுன்னு சொல்லுவோம். இம்பார்ட்டண்ட்டான ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒரு டாபிக் இருக்கும். அப்போ இதுதான் அந்த டாப்பிக்கை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமான அந்த கொஸ்டின் வேர்டெலாம் நடுமத்தியில் தான் வருது பாருங்கள். ஹவுன்றது நடுமத்தியில் தான் வருது. அன்லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷாக இருந்தால் நம்ம வாட்டு வென்னு ஹவு வேறு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டில் போடுவோம். ஆனால் இவங்க எல்லாத்தையுமே நடுமத்தியில் போடுவாங்க, முடிஞ்ச கடைசியில் போட்டுருவாங்க. இவங்க லாங்குவேஜில் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நிமன்ஜியா யோஜி கோரன். ஓகே, இது யோகேஷ் நீமன்ஜியா யோஜி கோரன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஓஜி ஓமன்ஜியா இல்லை போஜியா? நீங்கள் ஆன்சர் எப்படி சொல்லுங்க? போஜியா. யோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சொல்லணும். போஜியா ஜியும் கோவையும் ஜியை மட்டும் ஜி வந்து கொஸ்டின் வேர்டுலேயே அது கண்டிப்பாக நம்ம விட்டுதான். இதை வந்து நீன்றத வந்து ஓன்னு மாற்றிக்கிறோம், ஜியை வந்து விட்டுடுறோம். அப்போ ஓஜியா யோ எத்தனை பேர் இருக்காங்க? கோவா, அது கோ வந்து மவுத் ராடிக்கல்னு சொல்லிட்டு கௌவா அப்படின்னா நம்பர் அந்த மாதிரி இல்லையே. சரி, நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க, எவ்வளவு பர்சன்ட்னு சொல்லுங்க. 4. அப்ப சு குரல். சு எப்படி சொன்னா சு நம்பர்ஸ். ஓகே, நம்பர்ஸ் படிக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ, இல்லையா? நம்பர்ஸ் பார்த்துடலாமா அப்போ? ஓகே, இப்போ நம்பர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லாமே நம்பர்ஸில் தான் வரும். அதாவது மந்த்து இயரு இது எல்லாமே நம்பர்ஸில் தான் வரும். ஸோ 5th லெசனில் தான் இவங்களுடைய இந்த புக்கில் வந்து நம்பர்ஸ் நல்லாவே கொடுத்துருப்பாங்க, அதனால நான் இந்த புக் எடுக்கிறேன். அதே தான் இதுவும் நம்பர்ஸ் வந்து இதுலேருந்து எடுக்கிறோம். ஓகே, அப்போ வந்து சார் பாலாஜி சார் இதை அப்படியே படிங்க. இஆர் சான்லேருந்து ஜியோ வரைக்கும் அப்படியே படிங்க. இ அ சான் சி உ லியாவ் லியோ லியோ சி பா 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 ஜியோ. அப்போ இஆர் சான் அப்படியே ஒரு பேராகிராஃபாக எடுத்துக்கோங்க. அது வந்து அப்படியே ஒரு ஃப்ரேஸ். இஆர் சான் சிவுலியோ சிப்பாஜியோ அதுக்கு அடுத்து ஃபைனலாக ஷு. இயர் சான் சிவுலியோ சிப்பாஜியோ ஷு. சரி, இப்போ நம்ம இது தமிழில் வந்து எப்படி சொல்லுவோம்னா 10, 1, 11 இல்லையா? ஸோ 10, 1 அதே மாதிரி தான் இங்கேயும் 11ன்றது 10, 1 சேர்க்கும் போது நம்ம ஸ்பீடாக சொல்லும் போது 11 ஆகிடுது. இவங்களும் அதே கான்செப்ட் தான். ஸோ ஷு இ ஷு ஆர் ஷு சான் அந்த மாதிரி. ஓகே, ஷு ஆர் ஷு சான். காயத்ரி அப்படியே சொல்லி 20 வரைக்கும் வாங்க. ஷுயிலேருந்து 11 to 20 அப்படியே சொல்லுங்க. Gayatri, I think you are in mute. Ma'am. Oh, Shu. Seri. Shu bu. Shu yu. இல்ல ஷு ஈல இருந்து வாங்க. 11th ல இருந்து வாங்க. 11ல இருந்து வாங்க. Shu yi. Shu on. Shu. Shu. Su. Shu
bu, ம் shi, liu, ம் shi, shi, qiu, ஷிச்சி மேலே போட்டிருக்கேன்ல சிஹெச்ஐ ஷிச்சி shi, pa, ஆ shi, jiu, ஷிஜியோ ம் ஆர்ஷு arshi. Okay, ஆர்ஷு ma'am. ஓகே அப்போ என்ன சொல்கிறோம் ஷிலியோ ஷிச்சு ஷிபா ஷிஜியோ ஆர்ஷு ஷிவுக்கு அடுத்து என்ன சொல்கிறது ஷிலியோ ஷிச்சி ஷிபா Qiju. ஷிபா ஷிஜியோ ஆர்ஷு அவங்களே கொடுத்துருக்காங்க ஷிஜியோ ஆர்ஷு அதே மாதிரி இப்போது நெக்ஸ்ட்டு இது யோகேஷ் ஆர்ஷு 21 இருந்து யூ ஹாவ் டு கம்ப்ளீட் அப் டு 30 வரைக்கும் சொல்லணும் அப்போ வந்து ஆர்ஷு இ எப்படி சொல்லணும் 20 ஆர்ஷு இ அப்போ இருங்க இதில் நான் ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன் இப்போ ஆர்ஷு ஈனா இப்போ ஆறு வந்து 2 ஷு வந்து 10 2 10 அப்போ 20 ஆயிடுது அப்போ 21 2 10 + 1 அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க ஸோ ஆர்ஷு இ லாஜிக் வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா இது ஈஸியாக நம்ம ஞாபகப்படுத்தி சொல்லிடலாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் டக்கு டக்கு நம்பர் சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகே ஆர்ஷு இ அதுக்கு அடுத்தது ஆர்ஷி ஆ ஆர்ஷி ஆ ம் ஆர்ஷி ம் ஷான் ம் ஆர்ஷி ஆர்ஷி ஷு ம் ஆர்ஷி லியூ ம் ஆர்ஷி லியூ லியோ ம் லியோ ஆர்ஷி சி ஆர்ஷு சி ஓகே ஆர்ஷி பா ம் ஆர்ஷி ஜியோ ம் சான்ஷு சான்ஷி சான்ஷு ஓகே ஸோ இப்போ சான்ஷு. எஸ் இப்போ சான்ஷுலேருந்து 31 to 40 வரைக்கும் சொல்லணும் நீங்கள் அதுக்கு அடுத்தது பாலாஜி சார் நீங்கள் 41 இது காயத்ரி திருப்பியும் யோகேஷ் திருப்பியும் ஜான் எஸ் ஷான்ஷி 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 ஹார் ஷான்ஷி சான் ஷான்ஷி சி ஷான்ஷி ஓ ஷான்ஷி லவ் ஷான்ஷி சி சான்ஷு ஷான்ஷி லியோ சான்ஷு லியோ 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 ஷான்ஷி லியோ ஷான்ஷி சி ஷான்ஷி பா ஷான்ஷி சியோ ஷான்ஷி சி ம் சான்ஷு ஷி வராது சிஷுன்னு வரும் 4 10 சேஷு சிஷு ஷான்ஷ் சிஷு இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான டேட் சீஷு நான் இப்போ இந்த இடத்துல ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஷூ அப்படின்னாலே வந்துட்டு 10 இன்னொரு ஷூ இருக்குது நமக்கு அந்த ஷூ வந்து விச் இஸ் ஃபாலிங் டோன் விச் இஸ் இஸ். 6 ஆம் இல்லையா ஓஷு அப்படின்னும் போது நம்ம இந்த ஷூ தான் யூஸ் பண்ணோம் ஐ ஆம் ஓஷு தாஷு நீமன்ஷு தாமன்ஷு எல்லாத்துக்கும் இந்த ஷூ யூஸ் பண்ணோம் ஆனால் இந்த ஷூவில் இருக்கிறது வந்து 10ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டோனுக்கு போகும் இது வந்து 4th டோன் ஸோ அதனால் ப்ரொனவுன்சியேஷன் அப்படியே அப்ரப்டாக வந்து மாறும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷிஷுன்னு சொல்லும்போது இது வந்து அவங்களுக்கு காதில் ஷிஷுன்னு விடும் அப்போ வந்து 10 ரூபா கொடுக்க சொல்கிறாங்களா 10 கொய்யா இல்லாட்டி 4 கொய்யான்றது புரியாது அதனால் இது மோஸ்ட்லி ஃபாரினர்ஸோடைய ஒரு பெரிய இது வந்து அவங்க வந்து உச்சரிக்கும் போது நம்மளால் ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியாது இது சிஷு அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது அதே மாதிரி சிஷு அப்படின்றதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான அதாவது அவங்க ஃபாஸ்ட்டாக நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசும்போது நமக்கு காதில் ஒழுங்காக அது புரியாது அதுதான் ஓகே ஸோ சிஷுன்றதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டேர்ம் அதனால் இந்த 3 மட்டும் நம்ம எப்பயும் ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும் இந்த இது ஓகே நெக்ஸ்ட் வந்து சார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து 41 to 50 வந்து நீங்கள் சொல்லணும் 41 42 43 எஸ் 44 எஸ் 45 எஸ் 46 லியோ 47 48 49 ஊசி ஊஷ் ஓகே நெக்ஸ்ட் காயத்ரி இப்போ வந்து 51 to 60 சொல்லுங்க அப்போ Wushu R Wushu Wushu Wu ஊஷஸ் நடுவில் விட்டுட்டீங்களே ஊஷஸ் Wushu Wu Wushu Liu Wushu Qi Wushu Pa Wushu Jia Wushu Jiu
Liushi. லியோஷு எஸ் லியோஷு இஸ் 60 எஸ் இப்போ யோகேஷ் 61 to 70 சொல்லுங்க இப்போ யோகேஷ் are you in mute I'm sorry. Liu Shi Shi. லியூஷி லியூஷு இ Liu Shi Yi. ஆ Liu Shi R. ஆ Liu Shi San. ஆ Liu Shi Si. லியூஷு சு Liu Shi Se. Liu Shi Liu. வு லியூஷு வு லியூஷு வுனா வந்து 65 லியூஷு வு Liu Shi Liu. லியோ லியோஷு லியோ Liu Shi Ji. Liu Shi Pa. Liu Shi Jiao. சிஷு Shi Shi. ஜான்சன் 71、72、73、74、75、76、77、சிஷு லவ்வா சிஷு சிஷு லியோ六， OK， 76、77、78、79，அடுத்தது என்னமா 80 ஓகே பாஷா சார் பாலாஜி Okay. சார் 81 to 90 Bashi Yi. Bashi Bashi San. Bashi Shi. Bashi பாஷு U. பாஷு பாஷு Bashi. ஆ Baum. பாதம் சார் பாதம் சார் Bashi Shi. Bashi U. Bashi Liao. Bashi Shi. Bashi Ba. Bashi Jiao. Jishi. ஜூஷ் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து காயத்ரி ஜூஷ் 91 ல இருந்து ஆரம்பிங்க 91 to 100 Jiushi Yi. Jiushi R. Jiushi San. Jiushi Si. Jiushi Wu. Jiushi Liu. லியோ Jiushi லியோ Li. Jiushi Qi. Jiushi Pa. Jiushi Yu. பை Jiushi Du. ஜூஷு ஜியோ 99 க்கு அடுத்து பைன்னு மேலே போயிடணும் பை இந்த பை வந்துட்டு 100 இன்னொரு பை இருக்கு அது வந்து ஒயிட் அந்த பை வந்து ஃபாலிங் அது வந்து ஒயிட்னு சொல்லுவாங்க ஒயிட் கலர் அந்த பை வந்து ஒயிட்டு இந்த மேலே கோடு வராமல் வெறுமனே இது மட்டும் வரும் இப்படி வந்ததுன்னா அதுக்கு பேர் ஒயிட் ஸோ இதுதான் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் இந்த லெசனில் இந்த இது வந்து நல்லாயிருக்கும் அதனால அதாவது இந்த புக்கில் நல்லாயிருக்கும் மற்ற புக்கில் வந்து அதை அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால நம்ம புக்குக்கு போகலாம் இப்போ ஓகே அப்போ இந்த இடத்துல வந்து நீமஞ்சியா யோஜிகோரன் அப்படின்னு கேட்குறோம் நீமஞ்சியா யோஜிகோரன் ஓஜியாயோ சான்கோரன் ஓஜியாயோ சிகோரன் அந்த மாதிரி சொல்லலாம் இதை ஓகே ஓஜியாயோ சிகோரன் எல்லாருக்கும் இதை அனுப்பிச்சு வச்சிடுறேன் இப்போ வந்து ஜான் இப்போ நீங்கள் வந்து காயத்ரியை கிட்ட வந்து கேளுங்க ஓகே ஸோ நீஜியா யோஜிகோரன் கேளுங்க யுவர் ஃபேமிலி ஹேஸ் ஹவு மெனி பர்சன்ஸ் நிமஞ்சியா யூஜி கௌரன் யோஜிகோரன் எஸ் காயத்ரி என்ன சொல்லுவீங்க அதுக்கு ஆன்சர் ஓஜியாயோ சான்கோரன் ஓஜியாயோ சான்கோரன் ஓகே அதே மாதிரி இப்போ நீ வந்து யூ ஆஸ்க் பாலாஜி சார் நீஜியா யோஜிகோரன் கேளுங்க நீஜியா யோஜிகோரன் இப்போ வந்து நீன்னு கேட்கறதுக்கு பதில் நம்ம நின்னு கேட்கலாமா நீஜியா யோஜிகோரன் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க நீஜியா யோஜிகோரன் ஓஜியா Ojia C
சி கோரன் ஓஜியா யோ சி கோரன் யோ ஓகே யோனா ஹாஸ் இல்லைன்னா ஹேவ். ஓகே சார் அப்படியே நீங்கள் வந்து யோகேஷ் வந்து கேளுங்க திரும்பி ஒரு வாட்டி. நிஞ்சியாவ் யோஜி கோரன். சார் நின்னுன்றது நீங்கள் உங்களுடைய அப்படின்னு வரும். இப்போ வந்து ஸோ அது வந்து ஹி இஸ் லைக் யங்கர் அப்படின்றதுனால நீங்கள் யூ கேன் ஆஸ்கம் நீஜியா. நிஞ்சியா நின்னுன்றது வந்து இதுக்காக நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம் உங்களுடைய அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா உன்னோடன்னு சொல்கிறோம். இப்போ உன்னோட அப்படின்றது நீஜியா. நிஞ்சியா யோஜி கோரன். ஓஜியா ஜி சி கோரன். சி கோரன் சி அந்த சி சொல்லும் போது சார் நீங்களும் சரி யோகேஷ் நீயும் சரி எப்படி சொல்லலாம், இந்த டீயை வந்து மைல்டாக சொல்லிட்டு சொல்லுவோம். சி சி இட்ஸ் இட்ஸ்ன்ற மாதிரி வரும் ஆரம்பத்தில், அப்புறம் அது போக போக பழக்கமாயிடுது. சி எஸ் எக்ஸாக்ட்லி. இது வந்து நம்மளை கேட்குறாங்க. ஓகே, திங்க் அபவுட் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். டூ யூ ஹாவ் அன் எல்டர் பிரதர், எ யங்கர் பிரதர், அண்ட் எல்டர் சிஸ்டர் ஆர் எ யங்கர் சிஸ்டர்? In your country, do you often ask others about their age? நம்ம ஊரில் கேட்போம், ஏஜ் பற்றி கேட்போம். காயத்ரி, நம்ம ஊரில் ஏஜை பற்றி கேட்போமா? கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேட்கக்கூடாது இல்லை, அவங்க ஊரில் வந்து நம்மளதை விட இன்னுமே வந்து அவங்கள வந்து இன்னும் அந்த இதோட இருக்காங்க. ஸோ அவங்களதுல அது கரெக்டான விஷயம்தான். ஏஜை வந்து கேட்குறது வந்து உன் பொண்ணுக்கு என்ன வயசாகுது, உன் பையனுக்கு என்ன வயசாகுது, எந்த இடத்துல வேலை பார்க்குறான், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறான் அப்படின்றத ஒரு பொதுவாக ஒரு இதில் வந்து வச்சு கேட்கக்கூடிய ஒரு கல்ச்சர் வந்து சைனாவுடைய கல்ச்சர். ஓகே, ஸோ இன் யுவர் கண்ட்ரி டூ யூ ஆஃபன் ஆஸ்க் அதர்ஸ் அபவுட் தேர் ஏஜ் அப்படின்னு கேட்டால் நம்மளதில் கிடையாது. ஸோ இன் யுவர் கண்ட்ரி ஹவு டு பீப்புள் என்டர்டெயின் கெஸ்ட்? உங்கள் ஊரில் நம்ம வந்து எப்படி வந்து பீப்புளை வந்து என்டர்டெயின் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓகே வீட்டுக்கு வாங்க காஃபி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம், வேறு எதுவும் இல்லை நம்மளதில். ஸோ அவங்களது வந்து டீ கல்ச்சர், நம்மளது காஃபி கல்ச்சர். காஃபி பஜ்ஜி அது மாதிரி முடிஞ்சால் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ டு யூ ஹாவ் அன் எல்டர் பிரதர் அப்படின்னா நம்ம வந்து கேட்கணும். ஆக்சுவலாக இதெல்லாமும் கேட்கலாம், உனக்கு அண்ணன் இருக்காங்களா? அப்போ வந்து எல்டர் பிரதர்னால் நம்ம என்ன சொல்லணும்னா க அப்படின்னா எல்டர் பிரதர். யங்கர் பிரதர் அப்படின்னாலே வந்துட்டு யங்கர் பிரதர்னா இது வந்து இங்கே வந்து தம்பியை தான் சொல்கிறாங்க. தீதி இது வந்து இட்ஸ் சவுண்ட்ஸ் லைக் ஹிந்தியில் வந்து தீதின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அக்காவை வந்து கூப்பிடும்போது தீதின்னு கூப்பிடுவாங்க, பட் அப்படி சொல்லக்கூடாது, இதை தீதின்னு சொல்லணும். டிஹெச்ஐ சொல்லணும், தீதி. எல்டர் சிஸ்டர் அக்காவை வந்து ஜியா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி யங்கர் சிஸ்டர் வந்து தங்கச்சியை வந்து மெய்மைன்னு சொல்லணும், மெய்மை. அப்போ இது வந்து கொஸ்டின் டூ யூ ஹாவ் எல்டர் பிரதர் அப்படின்றது வந்து நம்ம கேட்கலாமான்னா இது வந்து கேட்போம். நம்ம ஊரில் அது வந்து நார்மலான ஒரு கொஸ்டின். உனக்கு அண்ணன் அதாவது கூட பிறந்தவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா உனக்கு அண்ணன் இருக்காங்களா, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம கேட்போம். நீயோ கமா அப்போ இந்த இடத்துல நம்ம யோ தான் போட்டு கேட்கணும். நீயோ க. அதே மாதிரி ஜிய அக்கா இருக்காங்களா. அதே வந்து போக போக என்ன ஆகுனா நியோ க அப்படின்னும் கேட்கலாம், நியோ ஜிய அப்படின்னும் கேட்கலாம், தப்பு இல்லை. அதாவது அந்த ஒரே ஒரு ஃப்ரேஸை மட்டும் எடுத்து அப்படியும் கேட்கலாம். நியோ கமா அப்படின்னா உனக்கு அண்ணன் இருக்காங்களா, க அப்படின்னு போடணும் அப்படின்ற அவசியம் தான், நியோ க அப்படின்னு கேட்கலாம். லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் மேட்ச் தெம் வித் த வேர்ட்ஸ். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைனீஸில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து இது வந்து தான்ஷின்னாலே பியானோ. ஓகே, அதே மாதிரி ஈஷங் டாக்டர். நெக்ஸ்ட் வந்து கேஃபே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேஃபேனா காஃபி, GOU கோனா டாக். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தான்ஷின் வந்துட்டு இது வந்து ஏ, டாக்டர், காஃபே. இவங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எது கேரக்டர்ஸ்குள்ளே போயிட்டாங்க. இந்த புக்கு ஆக்சுவலாக அது மாதிரி போகக்கூடாது, கேரக்டர்ஸ்குள்ளே போயிருக்காங்க. ஸோ இது வந்து டீச்சர் ஓரியன்டாக தான் இருக்கும் போல இந்த புக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து தான்ஷின்னா பியானோ, அவங்க வந்து கேஃபே பிளாக் காஃபி அப்படின்னு சொல்ல அவங்க ஜென்ரலாக காஃபின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டாகு, ஈஷன்னா டாக்டர். எப்படியும் இது வந்து பின்னாடி வரதான் போகுது. சரி, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஓகே,
லீனா வந்து வாங் ஷியாயூன் கிட்ட பேசுகிறாங்க. ஓகே. நீமன் ஜியா யோஜி கோரன் ஆஸ்கிங் அபவுட் ஒன்ஸ் ஃபேமிலி இட்ஸ் அ கல்ச்சர் ஓவர் தேர். நீமன் ஜியா யோஜி கோரன் உன்னோட ஃபேமிலியில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க? ஓமன் ஜியாயோ சு கோரன் நீக்கன் யூசி யூசி அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வச்சு காமிக்கிறாங்க. சர்ஷு ஓமன் ஜியாத சௌப்பியன்னா திஸ் இஸ் அவர் முடிஞ்ச ஃபேமிலி ஃபோட்டோவே கொண்டு வந்து காமிப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ஷு ஓமன் ஜியாத ஸோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலிஸ் அந்த தேன்றது வந்து அப்போஸ்ட்ரோஃபி. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. ஜியான்றது ஜியாத அப்படின்றது தான் ஃபேமிலிஸ். சௌப்பியன் அப்படின்னா ஃபோட்டோ. நீ பாப்பா மாமா ஜோ ஷம்ம கொங்சுவோ உன்னோட அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? அப்போ நீ பாப்பா மாமா யுவர் டேட் மாம் ஜோ டூ வாட் ஜாப். ஜோ அப்படின்றது வந்து என்னது? டு டூ. ஜோ இஸ் வாட்? டு டூ. ஷம்ம அப்படின்றது இட்ஸ் அ கொஸ்டின் வேர்டு. இட்ஸ் அ கொஸ்டின் வேர்டு. கொங்ஸோ கொங்ஸோ ஒரு நல்ல வேர்டு இது. கொங்ஸோனா வந்து என்ன ஜாபு இல்லைனா டூயிங் ஆஃபீஸ் ஒர்க். இதே நம்ம நவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வேர்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெண்டு பர்பஸ் இருக்குது. ஓ கொங்ஸுவோஷ் மை ஜாப் இஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம நவுனா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓசோ கொங்ஸுவோ ஓ என்ன சொல்கிறது? ஷென்சை ஓ கொங்ஸுவோ நான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஆஃபீஸ் வேலை அந்த மாதிரி. ஓகே. இப்போது ஓ கொங்ஸுவோஷு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்கவுங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து சொல்லலாம். ஓ கொங்ஸுவோஷு மை ஜாப் இஸ் அப்படின்னு சொல்லி அது வந்து நான் இன்ஜினியர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். அதே மாதிரி ஷியன்சை அப்படின்னா இப்போதைக்கு நான் ஷியன்சை ஓ கொங்ஸுவோ அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து இதை வந்து வெர்பாக யூஸ் பண்ணுறேன். மேலே வந்து நவுனாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓ கொங்ஸுவோஷு அப்படின்னும் போது திஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் நவுன். அப்போ இந்த ஒரு வேர்டுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஷியன்சை அப்படின்னாலே நவ் ஐ ஒர்க் நான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன். ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லலாம். ஷியன்சை ஓ கொங்ஸோ நான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன்ல அந்த மாதிரி. அப்போ வேலை பார்த்துட்ருக்கேன்னா அது வந்து ஆப்வியஸாக அது நம்ம சொல்கிறது ஆஃபீஸ் வேலை தான். கொங்குன்னு வந்துருச்சுனாலே அது ஆஃபீஸ். ஓகே. ஸோ நீ பாப்பா மம்மா ஜோ ஷம்ம கொங்ஸோ உன்னோட அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? ஓ பப்பாஷு ஈஷங் மாமாஷு லவ்ஷு. மை டேட் இஸ் டாக்டர் மாம் இஸ் அ டீச்சர் ஆர் ப்ரொஃபஸர். லவ்ஷு அப்படின்னா டீச்சர் இல்லைனா ப்ரொஃபஸர். இது ரெண்டுமே வந்து ஒரு இதுவான ஒரு ப்ரொஃபஷன்ஸ், ஒரு ரெஸ்பெக்டபிள் ப்ரொஃபஷன்ஸ். அதனால் அதை வந்து கொடுத்துருக்காங்க டாக்டர். ஓ பப்பாஷு ஈஷங் மாமாஷு லவ்ஷு. Chashu ni Tritima is this is your நீன்னு போட்டாலே போதும். நீத அப்படின்னு போடணும்னு அவசியம் இல்லை. நீ த்ரீத்தினா வந்து யங்கர் பிரதரான்னு கேட்குறாங்க. யங்கர் பிரதரா? சர்ஷு நீ த்ரீத்திமா திஸ் இஸ் யுவர் யங்கர் பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சபுஷு ஓ தீத்தி சர்ஷு ஓ கக அது என்னோட தம்பி இல்லை, அது என்னோட அண்ணா. திஸ் இஸ் நாட். அப்போ வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்க? திஸ் நாட் இஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இஸ் நாட்னு சொல்லுவோம், அவங்க நாட் இஸ். அப்படியே உல்டாவாக சொல்கிறது. திஸ் நாட் இஸ் மை யங்கர் பிரதர். திஸ் நாட் இஸ் மை யங்கர் பிரதர் சர்ஷு ஓ கர்க. ஸோ திஸ் இஸ் மை எல்டர் பிரதர். திஸ் இஸ் மை எல்டர் பிரதர். லின்னா நீமன்ஜியா யோஜிகோரன். ஸோ இவ வந்து சொல்லிட்டு உடனே இவ கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறான். லீனா ஓ வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? லீனா இஸ் த நேம் ஆஃப் த பர்சன். நீமன்ஜியா யுவர் ஃபேமிலி ஹேஸ் ஹவு மெனி பர்சன்ஸ். அப்போ யோ அப்படின்றது ஹேஸ் ஜி கோரன் ஹவு மெனி பர்சன்ஸ். ஓமன்ஷியா ஈகோங் ஆல் டுகெதரா நம்ம சேர்த்தோன்னா அப்படின்னும் போது இந்த இடத்துல வர கோங்கு வந்து டுகெதர்னஸை குறிக்கிறது. அந்த கோங் வேற இந்த கோங் வேற. நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணேன். கோங்குன்னு வந்ததுனாலே அது வந்து ஆஃபீஸை மென்ஷன் பண்ணுறாங்க. நல்லா பாருங்கள், இந்த கோங் வந்து ஐ போட்டிருக்கு. ஓகே, இந்த கோங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈ கோங்கில் இதுதான் கோங்கு ஆல் டுகெதர் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது. இந்த கோங்கு வேற அந்த கோங்கு வேற. ஓமன்ஜியா ஈ கோங் யோ லியோ கோரன்.
எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர் இருக்கோம். ஆல் டுகெதராக எல்லாத்தையும் சேர்த்தோன்னா நாங்கள் 6 பேர் இருக்கோம். ஓமன்ஜியா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஓமன்றது வி கிடையாது, இந்த இடத்துல வியும் இருக்குது, அவரும் இருக்குது. பட் வி ஹாவ் டு சூஸ். இங்கிலீஷில் வந்து வி ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, அவர் ஃபேமிலின்னு இருந்தாலும் சொன்னாலும் இங்கிலீஷ் லாஜிக்கலாக நம்மளுக்கு புரியும். அவர் ஃபேமிலி ஆல் டுகெதர் ஒன்னா சேர்த்தோன்னா, அப்போ ஈகோங்னு அர்த்தம் ஒன்னா சேர்த்தா அப்படின்றது தான் ஆல் டுகெதர். ஆல் டுகெதர் ஹேஸ் 6 persons. அப்போ இந்த கோ அப்படின்றது வந்து என்னது, மெஷர் வேர்டு. மெஷர் வேர்டு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஃபேமிலியை பற்றி பேசுகிறோமோ அங்கெல்லாம் இந்த கோ வந்து வந்துடும். அதாவது ஃபேமிலி, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு, எஸ்பெஷலி இந்த கொஸ்டினுக்கு மட்டும் இந்த கோவை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். அதில் தான் நான் எம்னு போட்டிருக்கேன். ஸோ எம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ மெஷர் வேர்டு. டிக்ஷனரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபையர்னு சொல்லுவாங்க. இது கிளாசிஃபையர் வேர்டு. ஓகே. ஸோ ஓமன்ஜியா, ஈகோங்யோ, லியோ கோரன் எங்கள் ஃபேமிலியில் ஒன்றா சேர்த்தோன்னா 6 பேர் இருக்காங்க அப்படின்றது தான் யோ. நம்ம தமிழில் வந்து நம்ம மாற்றி சொல்கிறோம். எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 6 பேர், நம்ம வந்து ஆல் டுகெதர்ன்றத மொத்தம் கூட சொல்லலாம். மொத்தம் 6 பேர் இருக்காங்கன்றது தான் நம்ம ஈகோங்யோ. ஓகே. அப்போ நம்மளுடைய வேர்ட் ஆர்டர் வந்து மாறுது. சைனீஸ் லாங்குவேஜில் வேறு மாதிரி வேர்ட் ஆர்டர் வச்சுருக்கோம், தமிழ்லையும் வேறு வேர்ட் ஆர்டர், இங்கிலீஷ்லேயும் வேறு வேர்ட் ஆர்டர். ஸோ இது வந்து அப்போது லிட்ரலாக ஒரு லாங்குவேஜ்னால் அந்த லிட்ரலாக அதுக்கு மேலே அதனுடைய லிட்ரல் மீனிங்கை எழுத்துடணும். அந்த லிட்ரல் மீனிங்கே மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பார்க்க தான் நம்மளுக்கு அவங்களுடைய வேர்ட் ஆர்டர் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்றத நமக்கு மைண்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகும் உள்ள. ஸோ ஓமன்ஜியா எங்கள் ஃபேமிலி, அவர் ஃபேமிலி, ஈகோங் மொத்தமாக இருக்காங்க 6 பேர் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஃபேமிலியில் மொத்தமாக 6 பேர் இருக்காங்க. யார் யார் இருக்காங்க? மாமா, அம்மா இருக்காங்க, ஈக ஒரு அண்ணன் இருக்கான், 1 எல்டர் பிரதர், லியாங்க ஜியஜியா 2 அக்கா அவங்க இருக்காங்க. ஓகே. லியாங்க ஜியஜியா 2 என்ன சொல்கிறது, இப்போ இந்த இடத்துல வந்து ஜான்சன் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, வந்து சொல்லவே இல்லை மேம் நீங்கள் அப்படின்ட்டு. இங்கே வந்துருக்கு பாருங்க, கன்றது வந்து இந்த இடத்துல நம்பர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த வந்து போடுவோம். இட் இஸ் ஆல்சோ எ மெஷர் வேர்டு. மெஷர் வேர்டுக்குன்னே இவங்க வந்து ஒரு டிக்ஷனரியே வச்சுருக்காங்க. இஸ் எ மெஷர் வேர்டு. இப்போ நம்ம சேக நாக அப்படின்னு பார்த்த மாதிரி இது வந்து நம்பர்ஸோட இது வந்து வரும். நம்பர்ஸுக்கு அடுத்து இட் இஸ் த ஃபாலோஸ் நம்பர்ஸ். ஈக ஆர்க ரெண்டு என்ன சொல்கிறது, 2 பேர் இல்லை 2 ஆப்பிள், 2 புக்கு அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம அர்க, அதே மாதிரி சான்க, அந்த மாதிரி நம்பர்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம இந்த வந்து போடுவோம். ஈக ஒரு எல்டர் பிரதர் இருக்காங்க, லியாங்க ஜியஜியா 2 அக்காவுங்க இருக்காங்க, எல்டர் சிஸ்டர்ஸ், அண்ட் மைசெல்ஃப். ஹையோ பெய்பெய். அப்போ பெய்பெய்ன்றது ஏதாவது நாய்க்குட்டியாக இருக்கும் இல்லை பூனைக்குட்டியாக இருக்கும். ஹையோ ஸ்டில் ஹேஸ் பெய்பெய். பெய்பெய்ன்றது ஏன்னா வந்து பேர் தான், இது பெய்பெய்ன்றது பேர். இது வந்து ஒரு ரிலேஷன், இது வந்து பாட்டியோ இல்லை தாத்தாவோ அந்த மாதிரி கிடையாது, இது பெய்பெய். பெய்பெய் ஷிஷை உடனே அவன் கேட்குறா. ஸோ பெய்பெய் வந்துன்னு சொல்கிறியா, அது யார் அதுன்னு கேட்குறா. ஸோ பெய்பெய் ஷிஷை, ஸோ ஹூ இஸ் பெய்பெய்ன்னு கேட்குறா. ஸோ பெய்பெய் இஸ் ஹூ. அப்போ ஷெய்ன்றது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹூன்னு கேட்குறோம். ஸோ பெய்பெய் ஷிஷை, நீ மெய்மைமா அது உன்னோட தங்கச்சியான்னு கேட்குறாங்க. இஸ் யோர் யங்கர் சிஸ்டரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, ஓ மெய்யோ மெய்மை, எனக்கு தங்கச்சியே இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் தான் என்னது, மெய்யோ மெய்மை, யங்கர் சிஸ்டர். எங்கர் சிஸ் பெய்பெய்ஷு. ஸோ பெய்பெய்னா யாருன்னா, பெய்பெய்ஷு எஸ் ஓத மை ஷியாகோ, நான் வந்து ஸ்மால் டாக், அது என்னுடைய இட்ஸ் அ பப்பி. ஷியாகோ யஷு ஈ கோரன்மா. உடனே அவன் என்ன கேட்குறான், அதை கூட ஒரு ஃபேமிலி பர்சனாக நீ சொல்வா அப்படின்னு வாங் ஷியாயன் வந்து கேட்குறாங்க. ஷியாகோ யஷ், ஷியாகோனா பப்பி இஸ் ஆல்சோ இயர்னு அர்த்தம். ஆல்சோ இந்த இடத்துல இஸ்லாம் வரல, நான் தான் போட்டேன். ஓகே. இயர் ஆல்சோ பப்பி ஆல்சோ எஸ் ஈ கோரன்னா வந்து அதுவும் ஒரு ஃபேமிலி, ஒன் ஃபேமிலி மெம்பரா. ஏன்னா இந்த கோ வந்துருச்சு இல்லையா, அப்போ கோனாலே அந்த ஃபேமிலியோடைய மெஷர் வேர்டுன்னு நான் சொன்னேன். அதனால் நம்ம இந்த இங்கிலீஷில் ஃபேமிலின்னு தான் போட்டாகணும். ஃபேமிலி பர்சனானு கேட்குறான். பப்பி ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் யுவர் ஃபேமிலி பர்சன் அப்படின்னு கேட்குறான். வாங் ஷியாயின் வந்து கேட்குறான்.
ஸோ அதோட முடிஞ்சிச்சு. ஓகே சரி, இப்போ காயத்ரி அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து படிங்க. Nimanjiao Yojio Koren. ஓகே. Womanjiao Yoshi Koren. Nikan Jis Womanjiao the Ethiopian. சாம்பியன். Ni Papa Mama Jo Shama Kongsu. Wo Papa Shi Yasheng. Mama Shi Laoshi. மாமாஷு லவ்ஷு. ஓகே. Jishi Ni Titi Mama. நீ தித்திமா, சஷு நீ தித்திமா. Jishi Ni Titi Ma. ஆ. J Pushi Wo Titi. Wo Sir Wo Geke. ஓகே ஓகே ஓகே. Ina Nimanjiao Yoshi Koren. Womanjiao Ikong Yu Leo Kangren. ஈகோங்யோ லியோ கோரன். யோ யோ ஈகோங்யோ சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஈகோங்யோ. Li Kong Yo ஆ. Leo Koren. லியோ கோரன். ஓகே. Mama Ye Ke Liang Ke Jiaji He Wo Hai Yu Pap Pei Pei Shi Shei. Ni Mei Ma. ஷினி மேமா. Mei Ma. Wo Mei Yo Mei. Pei Shi Wo Di De ஓத ஓத. Wo Pei Shi Wo De Xiao Go. ஷியாகோ. ஓகே. Xiao Go Ye Shi Yi Kongrem Kau ஆ. Kaure Ma. ஈ கோரன் மா. ஓகே. யோகேஷ் படிங்க. Nimanjiao Yuji Koren. யோஜி கோரன். யோஜி. Oji Koren. ஓகே. Oman Jiao Yoshi Koren. ஓகே. Nikan நிக்கன். நிக்கன். Nikan நீங்க பாரு அப்படின்னு சொல்லல, இங்க பாருங்களேன் அந்த மாதிரி. நீக்கன். Nikan Shaishi Oman Jaudi Chaupian. ஓகே. Chaupian Ni Papa Mama Jau Shenma Gongzo கொங்சோ. கொங்சோ. Gongzo O Papa Shi Ishang Mama Shi Laushi Shish Ni Didi Ma. அப்படியா? சரி. எஸ். ஓ மாமாஷு ஈஷாங். ஓகே. Ma'am, hello. சொல்லுங்க. ஓ பாப்பாஷு ஈஷாங். O Papa Shi Ishang Mama Shi Laushi Shish Ni Didi Ma. சஷு நீ தித்திமா. ஓகே. Shabushi O Didi Shashi O Gigi கக. Gaga Linna Nimanjia Oji Koren. நிமஞ்சியா யோஜி கோரன். ஓகே. Omanjia Igong Yu Liu Koren. Mama Yeager Gaga Liang Gigi ஜிஜி. Heo Jeje Heo Hi You Baby ஹையோ பை பை.
ஷோ பை ஓகே ஷி ஷை ஆ ஷி நீ மெய் மா ஆ ஓமை யூ மெய் ஷி ஓத ஷியாவ் கௌ ஓகே ஈஷி ஈ கோரன் மா ஈ கோரன் மா எஸ் ஓகே ஸோ இப்போ பாலாஜி சார் படிச்சிருங்க நிலவன் நிவன்ஜாவ் அனுமா அனு யுஜி கோரன் அண்ணா ஒமன்ஜாவ் கொஞ்சம் கால் பண்ண டு ஷி கோரன் நிக்கல் ஜெஷி ஒமன் ஜாதே சஷு ஓமன் ஜியாத ஜாதே சோபியான் ஓகே நீ பாபா மாமா ஷோ ஜன்மே ஓகே கோ விஜய் ஷோ விஜய் நான் வந்துடுறேன் இப்போ ஓ ஒரு 10 பாபாஷி வருவாங்க ஈஷன் ஆமா எங்க இருக்க இப்போ சொல்லுங்க மாமா ஷி நான் தான் வருவேன். லவ்ஷி ஜெஷி நீ திதிமா ஓகே ஓகே சஷு நீ தீதிமா ஓகே ஷி பூஷி பூஷி ஷி ஓ திதி ஆ ஜெஷி ஓ கக எனக்கு மொபைல் வேணும் லின்னா நிமன்ஜா நிமன்ஜியா ஓகே யூஜி கோரல் யோஜி கோரன் யோஜி கோரல் உமன்ஜாவ் ஈகோங் யூ யோஜி யோலியா கோரல் யோலியோ கோரன் ஓகே மாமா ஈகக ஈகக ஏகக ஓகே லியாங்க ஜிஜி ஹ ஓ ஹையோ ஹையோ பேபே ஹையோ பேபை பேபே பேபே ஷி ஜன் ஷி சை ஷி நீ மெய் மா ஓ மேயோ மெய் பை ஷு ஓத ஷாகோ ய ஷி கோரமா ஈஷ யஷு ஈ கோரன்மா ஓகே யஷி கோரமா ஈ கோரன் யஷ் யஷ் அது யஷ். யஷ் யஷ் ஈ கோரன்மா ஈக்குவல் ஜான்சன் படிச்சிருங்க ஜான்சன் மியூட்ல இருக்கீங்க போல இருக்கு ஓகே ஸோ ஜான்சன் ஓகே இப்போ வந்து காயத்ரி இது அப்படியே இந்த 9 வேர்ட்ஸையும் இந்த 9 வேர்ட்ஸையும் அப்படியே படிங்க இதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க ஜியா Giao, Phố, Di, Pháo, Đơ, Do Biến, Cháu Biến, Rú, Con Rú, Yê Sang, ஈஷங் Tiki, Gơ Gơ, கக Y Con, Gơ, ஓகே Liang, Dư, ஜியா ஜியா ஓகே Hậu, ஹவ் ஓகே Sơ, ஆ Mây, மெய்மை ஓகே மெய்மை அதுக்கு அடுத்து மெய்ன்னு சொல்லலாம் இல்லையா மெய் வந்து இந்த இடத்துல நாட்டு அப்போது இந்த மெய் வேறு அந்த மெய் வந்து வேறு மெய்ன்றது தங்கச்சியும் சொல்கிறோம் இன்னொரு மெய் வந்துட்டு நாட் ஹேவ் அப்படின்றதையும் சொல்கிறோம் Go, ம் Pei, பெய் ஓகே யோகேஷ் அப்படியே இதை படிங்க ஜியா Jiao Yu Ji Câu The சுகர் ஓகே
Ethiopian, Okay. Chow, Zo. Zo, Gongzo, Yisheng, Yisheng. Okay. அப்புறம் ஈஷன் அடுத்து தீதி Didi, Gege, Igong, Ge, Liang, ஓகே Gigi, ஜிய ஓகே Jeje, Hai, ஹாய் Shay, ஷை ஓகே Mei, ஓகே Mei, ஓகே Gua, கோ ஓகே Go, Pepe, பெய் பெய் ஓகே எஸ் ஓகே இப்போ வந்து ஜான்சன் நீங்கள் அதை அப்படியே படிச்சிருங்க Nimanjio Yu Ji Kauran. ஓகே Omanjio Shi Kauran. ஓகே Nikan Chishi Omanjio the Ethiopian. ஓமன்ஜியா Omanjia the Ethiopian. ஓகே சௌபியன் Chopian. Ni Papa Mama Chow ஜோ Shem Zo Shama Gozo. எஸ் O Papa Shi Ishian. ஓகே Mama Shi Laushi. ஓகே Chishi Ni Didima. சஷு நீ திதிமா Shapush O Didi. Chishu O Gaga.